தமிழகத்தில் முதன்முறையாக விவசாயிகள் சங்கத்தை தோற்றுவித்து தமிழக விவசாயிகளின் உரிமைக்காக போராட்டம் நடத்தி வெற்றி பெற்ற உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் 40ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கோவை வையம்பாளையத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அரசியல் கட்சிகளான திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு விவசாய சங்கங்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சுந்தரம், கோவை மாவட்ட தலைவர் ஏர்வேந்தர் தண்டபாணி ஆகியோர் தலைமையில் நாராயணசாமி நாயுடுவின் மணி மண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்விற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் குணசேகரன், பொருளாளர் டாக்டர் ரங்கநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் எஸ் குளம் வட்டார தலைவர் கண்ணன், அமைப்பாளர்கள் ரவிசங்கர், இளையராஜா, தொண்டாமுத்தூர் வட்டார தலைவர் காளிச்சாமி, மாநகர மாவட்ட தலைவர் ஞானசுந்தரம், மகளிர் மாவட்ட அணி தலைவர்கள் மகாலட்சுமி, பிரீத்தி, கிணத்துக்கடவு வட்டார தலைவர் ஈஸ்வரன், தடாகம் பகுதி சவுந்தர்ராஜ், துடியலூர் வட்டாரம் கௌதமன், காரமடை கணேஷ்குமார், திருச்சி மருதாச்சலம் மற்றும் மாவட்ட தலைவர்கள் சுப்புராயன், பெரியண்ணன், கந்தசாமி, கணேஷ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் முக்கிய தீர்மானங்களாக பிப்ரவரி மாதம் நாராயணசாமி நாயுடு நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு பிரம்மாண்ட மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் கோவை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் பன்றி, மான், யானைகள் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து பயிர்களை நாசம் செய்கின்றன. எனவே தமிழ்நாடு அரசு அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மேலும் பாண்டியாறு, மூளையாறு திட்டம் மற்றும் ஆனைமலை நல்லாறு திட்டம் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தல் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.